எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது ஹாலோ பிளாக் மேக்கிங் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மேக்கிங் மிஷின், பேவர் பிளாக் மேக்கிங் மிஷின், அப்புறம் மிக்சர் ரகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சர் பண்ணுறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் மிக்சர், ஹாலோ பிளாக் மேக்கிங் மிக்சர், பேன் மிக்சர், நிறைய ரகம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேன் மிக்சர் மிஷின். வாங்க இந்த மிஷின் தான் அதை பற்றி என்னங்கிற பார்ப்போம். இப்போ பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா இது 500 kg கெப்பாசிட்டி, 500. இது பார்த்தீங்கன்னா 350 kg கெப்பாசிட்டி. இப்போ இந்த ரெண்டு பேன் மிக்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 500 kg பார்த்துருவோம். வாங்க. இதோட பக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக போட்டிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 kg கெப்பாசிட்டி வரும், லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா நானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இதோடைய திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 mm திக்னஸ் போட்டிருப்போம். ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். இதோடைய மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்கேன். 15 HP மோட்டர் பவர் கொடுத்துருக்கேன் பாருங்க, கிராம்ப்டன் மோட்டரு. அதை பேக் சைட்லேயே அந்த பம்பு ஃபிட்டிங் பண்ணிக்கிறேன். இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சேர்ந்து வந்துடும். அதுக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் கொடுத்துட்டேன். அந்த ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 liters ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். அந்த டேங்க்குள்ள ஹைட்ராலிக் 68 கிரேட் ஆயில் நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். இதனுடைய கியர் பாக்ஸ் கீழே பாருங்கள், கீழே மவுண்ட் பண்ணியிருக்கேன். அதே மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா செயின் கப்ளிங் கொடுத்துட்டேன். இந்த கியர் பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா 320 கியர் ஆயில் உள்ள நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். 25 liter கெப்பாசிட்டி அதோட கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து அது 2 years கழிஞ்சதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய ஆப்ஷன் நாங்கள் மேலே கொடுத்துருப்போம். அதே போல் இதோடைய பெல்ட் சிஸ்டம், மோட்டருக்கும் கியர் பாக்ஸுக்கும் பெல்ட் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 பெல்ட் போகிற மாதிரி கொடுத்துருப்போம். அதாவது மோட்டர் சைடு சின்ன புள்ளியாகவும் இந்த கியர் பாக்ஸ் சைடில் பெரிய புள்ளியாகவும் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கியர் பாக்ஸ் லோடு தாங்கறதுக்காக இங்கே ஒரு பேரிங் பிளாக் செட்டிங் கொடுத்துருக்கோம். மேலேருந்து வெல்டு பண்ணி இதை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா இங்கே லோடு அதிகமாக வரும், அதனால தான் பெல்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். கீழே வரக்கூடிய சேனல் எல்லாமே வைசாக் சேனல். அது பார்த்தீங்கன்னா ஐ சேனல் போட்டிருப்போம். இங்கே எல்லாமே ஐ சேனல் போட்டு லெக் மவுண்டிங் போட்டிருப்போம். அதே போல் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பிளேட் போட்டிருக்கேன். 10 mm பிளேட்டில் ஒன்று வந்து பாட்டம் வெல்டிங் பிளேட்டும், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரூ பிளேட் போட்டிருக்கேன். அந்த ஸ்க்ரூ பிளேட் வந்து 3 டிவைட் பண்ணி போட்டிருப்போம். நீங்கள் ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி. என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிளேட் சீக்கிரம் தேயும். ஒரு 1 yearக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிளேட் தேஞ்சிரும். அப்போ அந்த பிளேட் நீங்கள் கழட்டி மாட்டுற மாதிரி மெத்தடில் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஸ்க்ரூ மெத்தட் போட்டிருக்கேன். இதோடைய வாய் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 2 வாய் கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்போசிட் 2 வாய் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் அந்த மாதிரி கேட்டாங்க, சார் 2 ஓப்பன் கொடுத்துருங்க, ஒன்று வந்து இன்டர்லாக் ஓட்டுற மாதிரியும் ஒன்று ஃப்ளையாஸ் ஓட்டுற மாதிரி கொடுங்க கேட்டாங்க. அதன் பிரகாரம் இங்கே ஒரு வாய் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து இன்டர்லாக் போகிற மாதிரி இந்த ஒரு வாய். இதுக்கு நேர் பேக் சைடு ஒரு வாய் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் மிஷின் ஓட்டுற மாதிரி இங்கே ஒரு வாய் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வாய் பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் இங்கே கன்வேயர், அதாவது அங்கே ஒரு கன்வேயரும் இங்கே ஒரு கன்வேயரும் 2 மெத்தட் போடுற மாதிரி கஸ்டமர் வந்து கேட்டாங்க. கேட்டதுனால இந்த மெத்தட் போட்டு கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரோலர் கொடுத்துருக்கேன், 2 ஹேண்டு கொடுத்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரோ ரொம்ப பெருசாகவும் ஹெவியாகவும் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா உள்ளுக்குள்ள அடிஷனலாக ஒரு 6 mm பிளேட்டும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்த்தாலும் தெரியும். ஒரு 1/2 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm பிளேட்டும் வளர்ச்சி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கீழ் பாட்டம் தான் அதிகமாக தேய்மானம் ஆகும். தேய்மானம் என்னாங்கன்னா சீக்கிரம் ஓட்டை ஏறும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 6 mm பிளேட் கொடுத்துருக்கேன். மேலே வந்து இந்த ரோலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்காக இந்த ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்கேன். பார்த்தா தெரியும், நட்டு போல்ட் சிஸ்டம். அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். மண் உள்ளே போக போக அரைச்சி என்ன ஆகும்னா அந்த ரோலர் வந்து ஆட்டோமேட்டிக் மேலே வர இருக்கும். அப்படியே அப்டே ஆயிரும். அப்புறம் மண் தீரும் போது அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இதான் அதோடைய கான்செப்ட். மிஷின் தூக்குறதுக்காக 4 ஹூக் கொடுத்துருக்கேன். 4 சைடுமே ஹூக் கொடுத்துருக்கேன். இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கும், பேக் சைடில் 2 இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வால்வு இங்கே முன்னாடியே கொடுத்துருக்கேன். டெலிவரி வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அப் டவுன் பண்ணுறதுக்காக. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஹாப்பருக்காக. இதோடைய சிலிண்டரும் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் சிலிண்டர் மவுண்ட் போட்டு ஏரையை பார்த்தீங்கன்னா இது 20 mm பிளேட் போட்டு ராடெல்லாம் பெரிய ராடராக போட்டிருக்கேன். லோடு நிறைய ஃபுல்லாக வாங்கும். 350 தூக்கும் போது ஃபுல்லாக வாங்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், நிறைய சப்போர்ட் கொடுத்து வெல்ட் பண்ணி எல்லாமே மிக் வெல்டிங் தான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் மிக் வெல்டிங் போட்டு அடிஷனலாக மேலே வந்து இந்த சட்டிக்கு மேலே ஒரு பிளேட்டை போட்டு அதையும் வெல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த 500 kg உடைய ஃபுல் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம். வாங்க அந்த அடுத்த அந்த 350 பார்த்துருவோம். இப்போது 350 பேன் மிக்சர் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ அந்த பேன் மிக்சரை ஹைட் கம்மியாகும், இது ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளையாஸுக்காக நம்ம பண்ணக்கூடியது. அதாவது எப்படின்னா நம்ம கன்வேர் செட் பண்ணுவோம். இது ஃப்ளையாஸ் பூமிக்குள்ளே கீழே போயிடும். இதுலேருந்து கன்வேர் வைக்கக்கூடிய கேப்பர் நமக்கு போகுது. 2 அடி தான் கேப் அதுமானது. பட் இது அப்படி இல்லை, நம்ம ஹாலோ பிளாக் அடிக்கக்கூடிய பேன் மிக்சர் மிஷின் இது. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் ஜாஸ்தியாக வச்சிருந்தோம்னா அந்த ட்ராலி வந்து கரெக்டாக போய் நிற்கும். இந்த ஹைட் கொடுக்கும்போது இந்த ட்ராலி வந்து கரெக்டாக போய் நட்ட போய் நிற்கும். இதனுடைய ஓப்பன் பாருங்கள், நான் வீல் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் சிஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன ட்ராலி வந்து பிடிக்கிறவங்க அப்படியே முன்னாடி நின்று நம்ம வீலை மட்டும் மூவ் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிக்கும். அப்புறம் அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கான்செப்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய பாட்டம் பிளேட் சேம் அதே மாதிரி தான். கீழே 10, மேலே 10 கொடுத்துருக்கேன். சைடு எல்லாமே 6 mm பிளேட் கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ரோலர் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு 6 mm அதே மாதிரி 1/2 அடிக்கு ஒரு ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆயில் டேங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன்.
இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆயில் ஊற்றியே கொடுத்துருவோம். மேலே ஒரு கேப்பு ஆயில் ஊற்றுறதுக்காக. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் 2 வருஷம் போனதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ண வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 போல்ட்டு நான் எல்லா டைமும் கொடுத்துருப்பேன். இந்த 4 போல்ட் கழட்டி உள்ள ஃபில்டர் இருக்கும், கழட்டிட்டு சுத்தமாக நீங்கள் டீசல் போட்டு கழுவிட்டு புதுசாக ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன் இந்த ஆயில் டேங்கில். அப்புறம் இந்த மோட்டர் கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த பம்ப் பாருங்க, மோட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வால்வு, இந்த வால்வு இதுக்காக இந்த ஹாப்பர் லிஃப்டிங் பண்ணுறதுக்காக. அப்புறம் அதே மாதிரி சட்டிக்கு வந்து ஹெவியாக மேலே ஒரு பிளேட் லேயர் கொடுத்து அதே மிக் வெல்டிங் அடிச்சு சேம் அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கணும் சேம் கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் கொடுத்துருப்பேன். இதுவும் ஹெவியாக கொடுத்துருப்பேன். அப்புறம் அந்த ஹாப்பர் பாருங்கள், பார்த்தாலும் தெரியும். இது வந்து யூ ஷேப்பில் இருக்கும். இந்த ஹாப்பர் அது பார்த்தீங்கன்னா பானை ஷேப்பில் இருந்தது. இது யூ ஷேப்பில் இருக்கும். இதில் மெட்டீரியல் போடும்போது நீங்கள் வந்து 227 கெப்பாசிட்டி போடணும். ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, ஏன்னா ஹாப்பர் தாங்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக போட்டுடுறாங்க. இப்படி நிறைய போட்டு தூக்குறோம், என்ன ஆகுனா தாங்க மாட்டேங்குது. அதுக்கு கெப்பாசிட்டி என்னவோ அது மட்டும் நம்ம போடணும். இது வந்து ஹாப்பர் வந்து இந்த யூ ஷேப்பில் வரும். இந்த மெத்தடுக்கு சிலிண்டர் வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தெரியல, சிலிண்டர் மவுண்ட் பண்ணி க்ளீன் மிஷினில் இங்கே போட்டிருக்கேன். சேனல் வந்து எல்லாமே வைசாக் சிலிண்டர் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா மெட்டீரியலும் வைசாக் சிலிண்டர் போட்டிருப்பேன் எல்லாமே. இங்கே கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் மாட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து 10 HP மோட்டர் பவர் 3 பேஸில். அதே மாதிரி கியர் பாக்ஸு கீழே மவுண்ட் பண்ணியிருக்கேன். கியர் பாக்ஸ் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கியர் பாக்ஸ் ஆயில் கெப்பாசிட்டி. 320 கிரேடு நாங்கள் ஆயில் ஊற்றியே கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணால் இங்கே கேப் இருக்குது, நீங்கள் கழட்டி மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெல்ட்டும் அதே சிஸ்டம் மெத்தட் தான். 3 பெல்ட்டு போட்டு ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு சேஃப்டி கவரும் கொடுத்துட்டோம். கை சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சேஃப்டி கவரும் கொடுத்துட்டோம். இப்போது இந்த 350 கேஜிக்கும் 500 கேஜிக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துட்டோம். இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தோம். இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து ஹாலோ பிளாக் மிஷின் போடுறதுக்காக, சாலிட் பிளாக்குக்காக. இது வந்து ஃப்ளையாஸ் அண்ட் இன்டர்லாக் 2 யூஸ் பண்ணுற மாதிரி. இதோடைய ஹாப்பர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 கேஜி நான் கொடுத்துருக்கேன். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்து 225 கொடுத்துருக்கேன். நம்ம எப்பவுமே மிக்சிங் போடும்போது 2 டைம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப பாரமாக இருக்காது. அதாவது நம்ம லோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்காது, அளவாக லிமிட்டாக இருக்கும். அந்த கான்செப்ட் ரெண்டுமே டிஃபரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.